Hello students, welcome to 5th standard Social Science, Unit 3. Unit name is Educational Rights, first part. இந்த பாடத்துல கல்வி உரிமையை பற்றியும் கல்வியின் முக்கியத்துவம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். Introduction. Education is important for people as well as the nation. Education is the first step for a child's development. Education improves knowledge, skills, values, and the quality of one's life. It also helps in overall development of a country. கல்வியானது மக்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அதை விடவும் நாட்டுக்கு மிகவும் முக்கியமானது. குழந்தையினுடைய வளர்ச்சியினுடைய முதல் படியே கல்விதான். கல்வியானது ஒருவருடைய அறிவு, திறமைகள் மற்றும் நன்மதிப்புகள் இதை எல்லாத்தையுமே முன்னேற்றம் அடைய செய்யும். நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்குமே கல்வி அதாவது படிப்பானது ரொம்பவும் அவசியம். Importance of education. Education doesn't mean that one should be literate. It is more than literacy. Education helps to analyze the reason, build skills to live, know what is right and wrong, lead a moral life. கல்வியின் முக்கியத்துவம். கல்வி அப்படிங்கிறது ஒருத்தவங்க படிச்சிருக்கக்கூடிய படிப்பை மட்டும் அர்த்தம் கொள்வது இல்லை. அதையும் தாண்டி அவர்களுடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்கு. கல்வியானது நமக்கு பல வழிகளில் உதவி செய்கிறது. காரணத்தை அலசி ஆராய்வதற்கு கல்வி தேவைப்படுது. வாழ்வதற்கு தேவையான வாழ்க்கை திறன்களை கட்டுகிறது. எது ரைட் எது தப்பு அப்படிங்கிறத நம்மளை உணர வைக்குது. நேர்மையான ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை வழிகோலுகிறது. Literacy in itself is no education. Literacy is not the end of education. Real education consists in drawing the best out of yourself. மகாத்மா காந்தி. கல்வி என்பது எழுத்தறிவை மட்டுமே பெறுவது அல்ல. எழுத்தறிவு பெறுவது மட்டுமே கல்வியின் நோக்கமும் அல்ல. உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொணர்வதே கல்வியின் உன்னத நோக்கம். யார் சொன்னதுன்னா மகாத்மா காந்தி அவர்கள். Education helps in broadening one's mind. It removes superstitious beliefs. Education helps in increasing awareness of surroundings, social and political issues. It develops wisdom. கல்வியானது நம்முடைய எண்ணங்களை விரிவுபடுத்தும், மூட நம்பிக்கைகளை எல்லாம் அகற்றிவிடும். மேற்கொண்டு கல்வியானது விழிப்புணர்வை அதிகப்படுத்தும். எதை பற்றின விழிப்புணர்வு? நம்மளை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை பற்றின விழிப்புணர்வு, சமூக விழிப்புணர்வு, அரசியல் விழிப்புணர்வு, இதை எல்லாத்தையும் அதிகப்படுத்தும். அதுவும் இல்லாம நம்மளுடைய ஞானத்தையும் வளர்ச்சி அடைய செய்யும். Let us know. Swami Vivekananda is best known for his speech which began with the words, "Sisters and brothers of America. Education is the manifestation of the perfection already in man." சுவாமி விவேகானந்தா. சுவாமி விவேகானந்தா அப்படின்னாலே அவருடைய சொற்பொழிவா ஆரம்பிக்கும் போது அமெரிக்காவின் சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பார். அதுதான் அவருடைய பெஸ்ட் நோன். ரெண்டாவது, ஒரு மனிதனுக்கு உள்ள இருக்கக்கூடிய முழு நிறைவினுடைய வெளிப்பாடு தான் கல்வி அப்படின்றது சுவாமி விவேகானந்தாவினுடைய கருத்து. Let us know. Gurukulam is the system of education that was practiced in ancient India. Guru, teacher, and the Shishya, student, lived in ashram. பழங்கால இந்தியாவில் கல்விக்கான ஒரு முறை என்ன அப்படின்னா குருகுலம். இதுல குரு அப்படிங்கிறவங்க தான் ஆசிரியர், சிஷ்யா என்பவங்க மாணவர்கள். குருவும் சிஷ்யாவும் ஆசிரமம் அப்படிங்கிற இடத்துல தங்கி கல்வி கற்பார்கள். Educational rights. Every child has right to have free and compulsory education. The Right to Education Act (RTE) specifies different responsibilities to the local authorities and government to ensure free and compulsory education. ஒவ்வொரு குழந்தைகளும் இலவச கட்டாய கல்வி பெறணும். அது குழந்தைகளுக்கான ஒரு உரிமை. RTE அப்படின்னா கல்விக்கான உரிமை சட்டம்.
அது எதை குறிக்குது அப்படின்னா அரசாங்கம் கண்டிப்பா எல்லா குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பை உணர்த்துகிறது. Right to Education Act 2009 describes the importance of free and compulsory education for children between 6 to 14 years of age. கல்விக்கான உரிமை சட்டம் 2009 இயற்றப்பட்டது. இது எதை உணர்த்துது அப்படின்னா 6 to 14 வயதுள்ள குழந்தைகளுக்கு இலவசமாகவும் கட்டாயமாகவும் கல்வியை கொடுக்கறதுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துது. Education should be affordable to the common people. There should be no discrimination in education. It should be based on need of the child and mold the child's thoughts. The child should be at the center of an education system. கல்வி அப்படிங்கிறது ஒரு சாதாரண மக்களுக்கு மலிவு விலையில கிடைக்கக்கூடியதா இருக்கணும். இந்த கல்வியானது மக்களுக்கு இடையில, அதாவது குழந்தைகளுக்கு இடையில எந்த ஒரு பாகுபாடு இல்லாம இருக்கணும். அந்த பையன் படிச்சிருக்கான், இந்த பொண்ணு படிக்கல அப்படின்ற ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாரும் படிச்சவங்க அப்படிங்கிறத கொண்டு வரதுக்காக தான் இந்த RTE ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். அது மட்டும் இல்லாம குழந்தையினுடைய தேவைக்காகவும் குழந்தையினுடைய சிந்தனை சக்திக்கு தகுந்த மாதிரியும் தான் அந்த கல்வி இருக்கணும். குழந்தை தான் இந்த கல்வி முறையினுடைய மைய பகுதியா இருக்கணும். The legislative section divided into 3 lists: Union list, state list and concurrent list. Education comes under concurrent list. நம் சட்டமன்றமானது 3 பட்டியல்களை உள்ளடக்கி இருக்குது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், மற்றொன்று பொது பட்டியல். இதில் கல்வி என்பது பொது பட்டியலுக்கு கீழே வருகிறது. Important features of RTE கல்விக்கான உரிமை சட்டத்தின் சிறப்பம்சங்கள். Until the completion of elementary education, no student is stopped from school. தொடக்க கல்வியை முடிக்காத வரைக்கும் குழந்தைகளை பள்ளியிலிருந்து நிறுத்தக்கூடாது. அதாவது 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாயமா கல்வி எல்லா குழந்தைகளும் பயின்று இருக்கணும். 25% reservation is given to the economically underprivileged people in all private schools. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குழந்தைகள், அதாவது புவர் சில்ட்ரனுக்கு கண்டிப்பா 25% இடஒதுக்கீடு எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸ்லயும் கொடுக்கணும். பிரைவேட் ஸ்கூல்னா இந்த மாதிரி மெட்ரிகுலேஷன், கான்வென்ட் இந்த மாதிரியான ஸ்கூல்ல கண்டிப்பா கொடுக்கணும். இம்ப்ரூவ்மெண்ட் இன் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவது. ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷுட் பி இம்ப்ரூவ்ட் எவ்ரி 3 years. 3 வருடங்களுக்கு ஒரு முறை பள்ளியினுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது. Finances will be shared between the state and the central government. மத்திய மாநில அரசாங்கத்துக்கு இடையில இந்த நிதியானது பகிர்ந்தளிக்கப்படுவது. இவையெல்லாம் இந்த கல்விக்கான உரிமை சட்டத்தினுடைய சிறப்பம்சங்கள். Okay children, in this part we have learned about importance of education and educational rights. In the next part we are going to learn about national education policy and educational schemes. Thank you children.